அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய கண்கள்ல எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 8வது அதிகாரம் 42வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏற்கனவே ஆஹ், பேசிக்கிட்டு இருக்காங்க. யூதர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளல. அப்ப அவங்க கிட்ட பேசும்போது, நீங்க பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே, நாங்க யாருக்கு அடிமை கிடையாது, நாங்க ஆபிரகாமோட சந்ததி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்க ஆபிரகாமோட பிள்ளைகளா இருந்தா ஆபிரகாம் செய்தது மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திரும்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்களுக்கு ஒரே பிதா தான், தேவன் தான் எங்களுக்கு பிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அதுக்குதான் இயேசு பதில் சொல்றாரு, நீங்க தேவன் உங்களுக்கு பிதா தகப்பனா இருந்தா என்னிடத்தில் அன்பா இருப்பீங்க. ஏனென்றால் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார், பிதாதான் என்னை அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உண்மையிலே பிதாவை நேசிப்பீங்கன்னா என்னை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தன்னை புறக்கணித்த யூதர்களை பார்த்து சொல்றார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? வசனத்தை இயேசு பிரசங்கம் பண்ற போதகத்தை அவங்க அறியல, வசனத்தை அறியல. ஏன்னா அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லாதனால வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவங்களுக்கு இல்லை. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். இயேசு தன்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். உங்கள் பிதாக்களுடைய இச்சையின்படி, உன் பிதா சாத்தான், பிசாசோட விருப்பத்தின்படி செய்ய மனதாயிருக்கிறீங்க. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். அவன் முதல்ல ஆரம்பத்துல இருந்து மனுஷனை கொல்றவனாய் இருக்கிறான். பிசாசனுடைய தந்திரத்தினாலதான் ஆதாம் பாவம் செய்து அந்த தேவனோடு இருக்கிற கனெக்ஷனை இழந்து ஆவிக்குரிய மரணத்தை சந்திச்சான். அப்படி தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரிக்கிறதுதான் பிசாசோட வேலை. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மனுஷன் பெற்றுக்கொள்றான். மனுஷனை கொலை செய்கிறதான் பிசாசோட தந்திரம் வேலை. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கிறதில்லை. அவனுக்குள்ள எந்த உண்மையும் கிடையாது, சத்தியம் அவன்கிட்ட கிடையாது. அவன் சத்தியத்துல நிலைத்திருக்கிறதில்ல. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பிசாசு எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, பொய்க்கு தகப்பன். அவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய்யான காரியம்தான். அவன் பேசும்போது தன்னோட சொந்தத்தில் இருந்து பேசுகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சுயமா எதையும் பேசுறதில்ல,
நான் பிதா எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அதையே நான் பேசுகிறேன், நான் சத்தியத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம தியானிக்கிறோம். ஆனா பிசாசு எப்பயும் பொய் தான் சொல்லுவான். அவன் சொல்ற பொய்க்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து தன்னோட சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுகிறான். அவனுக்குள்ள சத்தியமே இல்லை. அதனால அவன் உண்மையே பேச மாட்டான். அவன் பேசுறது அத்தனையும் பொய் தான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறதுபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை. நான் உங்களுக்கு சத்தியத்தை தான் சொல்றேன். அந்த சத்தியத்தை நீங்க நம்பல, விசுவாசிக்கிறதில்ல. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இயேசு கிறிஸ்து தைரியமா கேட்கிறாரு, என்கிட்ட என்ன பாவம் இருக்குன்னு யார் என் மேல குற்றம் சாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்துல அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவர்கிட்ட எந்த பாவமும் காணப்படவில்லை. இதே அதிகாரத்துல 29வது வசனத்துல பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பயும் செய்கிறேன், அதனால பிதா என்ன தனியா இருக்க விடல அப்படின்னு சொல்றார். பிதாவுக்கு பிரியம் இல்லாதது எது அப்படின்னா பாவம் செய்யாதனால என்கிட்ட எந்த பாவமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நான் உங்ககிட்ட சத்தியத்தை உண்மையை தான் சொல்லியிருக்கேன், ஆனா நீங்க அதை விசுவாசிக்கவில்லை. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டானவன், தேவனால பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறான். அவன்தான் தேவனால உண்டாக்கப்பட்டவன். ஆனா அந்த தேவனால் உண்டாயிராதவன் சொல்லிருக்கு 44வது வசனத்துல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். தேவனால் உண்டாகாதவங்க எல்லாம் பிசாசினால் உண்டானவங்க. அவங்க வேத வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து யூதர்கள் என்ன சொன்னாங்க? இயேசு ஒரு சமாரியன், புறஜாதியினர். அவங்க இஸ்ரவேல் யூதர்கள் சமாரியரை மதிக்கிறது இல்ல, தாழ்வா நினைச்சாங்க. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவையும் நினைச்சாங்க. பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க, பிசாசுகளுக்கு தலைவன் சொன்னாங்க. அவங்க யூதர்கள் மத்தியில ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தாரு. ஆனாலும் அவங்களுக்கு தேவனுடைய குமாரன்றத ஏற்றுக்கொள்ள முடியல. பிசாசு பிடித்தவன், பிசாசோட வல்லமையினால இதெல்லாம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்படுத்தினாங்க. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் பிசாசு பிடிச்சவன் கிடையாது, நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன். அப்படின்னா பிதா என்ன சொல்றாரோ அதை கேட்டு அதன்படி நடக்கிறேன், அவரை கனம் பண்றேன். ஆனா நீங்க என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஏன்னா அவரை ஏற்றுக்கொள்ளல, அவர் சொல்ற வசனத்துக்கு செவி கொடுக்கல. அதனால இயேசுவ அவங்க கனவீனப்படுத்தினாங்க. நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நான் எனக்கு எல்லாரும் என்னை பாராட்டணும், எனக்கு மகிமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுறதில்ல.
அதை அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பிதாதான் நியாயம் தீர்க்க போறார் என்னைய. அதை தேடி அந்த மகிமையை எனக்கு கொடுக்கிறது பிதாதான். அவர்தான் அப்படின்னு சொல்றார். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவினுடைய வார்த்தைய கை கொண்டா அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை, நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம். நம்ம மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் தியானித்தோம் அப்படின்னா, நீங்க பிதாவை நேசிக்கல. தேவனை நேசிச்சிருந்தீங்கன்னா தேவனிடத்துல இருந்து வந்த என்னையும் ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. என்னோட வசனத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல, அந்த வசனத்தை அறிந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க. நீங்க உங்க பிதாவாகிய பிசாசினால உண்டானவங்க, அவனோட விருப்பத்தின்படி செயல்படுறீங்க. பிசாச குறித்து 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, அவன் மனுஷ கொலைபாதகன், மனுஷனை அழிக்கக்கூடியவன். யோவான் 10வது அதிகாரத்துல கூட திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மனுஷனை அழிக்கிறதா சாத்தானோட வேலை. அவன்கிட்ட சத்தியமே கிடையாது, சத்தியத்துல அவன் நிலை நிற்கிறது இல்ல. அவன் பொய்யன், பொய்க்கு பிதா. அவன் சொல்றது எல்லாம் தன்னோட சொந்தத்துல இருந்து சொல்றதுனால எல்லாம் பொய்யாதான் இருக்கும். ஆனா இயேசு சத்தியத்தை போதிக்கிறாரு. அவங்க ஆனா அதை ஏற்றுக்கொள்ளல. தைரியமா என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து கேட்கிறத பார்த்தோம். அவரிடத்துல எந்த பாவமும் இல்ல. தேவனால் உண்டானவனாய் இருந்தா அவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவான். தேவனால இராதவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். உடனே யூதர்கள் சொன்னாங்க, நீர் சமாரியன், பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இயேசு பதிலா, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் பிதாவை கனம் பண்றேன், ஆனா நீங்க என்னைய கனவீனப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய வார்த்தையை கை கொண்டா மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு சொன்ன வார்த்தைய இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உம்முடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கை கொண்டா மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தைகளை, ஒவ்வொரு வார்த்தைகளையும் முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, அதன்படி நடக்க எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பிசாசு சொல்லுகிற தந்திரமான பொய்களை எல்லாம் சத்தியத்தை கொண்டு மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. God bless you.